ஹே மை ஃப்ரெண்ட்ஸ்! இனி எவ்வளவோ மருந்து வந்திருந்தாலும், அந்த கேன்சருக்கு ஒரு மருந்து இல்லையே, கேன்சர க்யூர் பண்றதுக்கு ஒரு தெரப்பி இல்லையே அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு பயமும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கேன்சருக்கு ரீசென்ட்டா வந்திருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒண்ணு வந்து ரத்தன் டாட்டா கண்டுபிடிச்ச கேன்சர் டேப்லெட்டு. இன்னொன்னு வந்து கார் டி செல் தெரப்பி. ஒரு டைப் ஆஃப் இம்யூனோதெரப்பி. இது 2 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது 2ஓட ப்ளஸ் என்ன? மைனஸ் என்ன? இதோட விலை என்ன? இது வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் ஆகும்? இது எந்த அளவுக்கு அ கேன்சர தடுக்குது? திரும்பி வராம பிரிவென்ட் பண்ணுது. இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ளார நம்ம சுவாசிக்கிற காத்து மூலமாகவோ, நம்ம தொடுற பொருட்கள் மூலமாகவோ இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, ஒவ்வொரு டைம் இன்ஃபெக்ஷன் உள்ள நுழையும்போதும் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி போய் அத தடுத்து நிப்பாட்டிருது. அது எப்படி நடக்குது? இப்ப இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் ஆன்டிஜென்னு சொல்றோம். இப்ப இந்த ஆன்டிஜென்னு நம்ம செல்குள்ளார நுழையிறதுக்கு ஒரு சாவியோட வருது. இந்த மேல போட்டிருக்கேன்ல பர்பிள், எல்லோ, ரெட், ப்ளூ, கிரீன் அந்த மாரி. அதெல்லாம் வந்து ஒரு சாவியோட வருது. அது சாவியோட வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற சரியான ஆன்டிபாடி, அதாவது ஆன்டிபாடினா பூட்டு. அந்த பூட்டு போய் கரெக்டான சாவியோட போய் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள தடுத்து நிறுத்திரும். அப்படி தடுத்து நிறுத்த முடியலன்னா பாடி உடனே அதுக்கான கரெக்டான பூட்ட, அதாவது ரிசெப்டார ரெடி பண்ணும். அப்படி ரெடி பண்ணி கரெக்டா போய் லாக் பண்ணி அந்த ஆன்டிஜனை கொன்றுது. இப்ப கேன்சரும் ஒரு வகையான ஆன்டிஜன் தான். அப்போ நம்ம பாடிக்கு என்ன நடக்குது? அதற்கான சரியான ஆன்டிபாடி கிடைக்காததுனால கேன்சர் செல்ஸ் என்ன ஆகுது? கடன்னு மல்டிப்ளை ஆகிக்கிட்டு போகுது. இப்போ இதே மெக்கானிசத்த தான் கார் டி செல் தெரப்பிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட ரத்தத்தில் இருந்து டி செல்ஸ் ஒரு வகையான வெள்ளை அணுக்களை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டி செல்ஸை இந்த கேன்சரை தடுக்கிற ஒரு ரிசப்டாராக மாற்றணும். அப்போ தானே டக்குன்னு போய் அந்த கேன்சரை வந்து கேன்சர் செல்ஸை லாக் பண்ண முடியும். அப்போ அது சும்மா மாறாது. அப்போது அதை மாற்றுறதுக்கு ஒரு ஜீனை போடுறாங்க அந்த செல்லுக்குள்ளார. ஜீனை போட்டு இந்த கேன்சர் செல்ஸை போட்டு இது போய் கரெக்டாக போய் லாக் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை கோடிக்கணக்கில் அதை லேபில் தயாரிக்கிறாங்க. அப்போ கோடிக்கணக்கில் உருவானதுக்கு அப்புறமா அதை வந்து ஐவி மூலமாக பேஷண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் சிட்டிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க. அப்போ என்ன நம்பிக்கை அப்படின்னா இது போய் அந்த கேன்சர் செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். இதுதான் கார் டி செல்ஸோட ஸ்கார் டி செல் தெரப்பியோட மெக்கானிசம். ஸோ கேன்சரோட எந்த ஸ்டேஜில் கொடுப்பாங்க, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் இதை கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எப்போவுமே சர்ஜரி இல்லைன்னா வந்து கீமோதெரப்பி அதை வச்சு ட்ரீட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது அலர்ஜிக்கோ இல்லை பிரச்சனைகளை உருவாக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், நிறையா பேருக்கு இதனால் நிறையா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உருவாகிருக்குது. ஸோ எப்படி வந்து வேக்சின்ஸ் போட்டால் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் சில பேருக்கு உருவாகுதோ அதே மாதிரி டி செல் தெரப்பிலையும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உருவாகிருக்குது. ஸோ யாருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் உருவாக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இதோட காஸ்ட் என்ன? யூஎஸில் இது வரைக்கும் ஒரு தெரப்பிக்கு கிட்டத்தட்ட $450,000. இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்தியன் ருப்பீஸில் இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நல்லாவே செலவாகுது. இப்போதைக்கு இந்தியாவில் அப்போலோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இந்த தெரப்பி இருக்குதாம். அப்போலோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இது கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் செலவாகிறதா இப்போதைய இன்ஃபர்மேஷன். பட் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கிற அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை குறைக்க இதோடைய விலை குறையலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது ரத்தன் டாட்டாவோட R+CU கேன்சர் டேப்லெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜோ இல்லை செகண்ட் ஸ்டேஜோ தேர்ட் ஸ்டேஜோ அவங்களுடைய ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சர்ஜரியோ இல்லை ரேடியேஷன் ஆர் கீமோதெரப்பி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த பேஷண்ட்ஸுக்கு எல்லா தெரப்பி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பி கேன்சர் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கேன்சர் செல்ஸை எல்லாத்தையுமே அழிச்சிருந்தாலும் அந்த கேன்சர் செல்ஸோட மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அது சின்ன சின்ன பீசஸாக அது ரத்தத்தில் இருக்குமா. அது பேர் குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்த குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், திருப்பி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளார போகும்போது நல்ல செல்ஸை திருப்பியும் அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை உண்டாக்குது. ஸோ இதனால தான் இவங்களுக்கு கேன்சர் வருது. ஸோ இப்போ இந்த ரத்தன் டாட்டாவோட டேப்லெட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இந்த கேன்சர் சரியானதுக்கு அப்புறமா இந்த குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸ் உருவாகுது இல்லையா, அந்த குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸை தடுத்து நிறுத்துது. தடுத்து நிறுத்துறது மூலமாக கேன்சரை கொல்லுது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரத்தன் டாட்டா இன்ஸ்டியூட்டில் எப்படி இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எலிகளுக்கு வந்து கேன்சர் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சில எலிகளுக்கு சர்ஜரி, சில இதுகளுக்கு வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அதுகளுக்கு குரோமாட்டின் பார்ட்டிகல்ஸ் உருவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்லெட்டை கொடுத்து சோதித்து பார்த்ததில் கீமோதெரப்பி கொடுத்த எலிகளுக்கு கிட்டத்தட்ட 30% வரைக்கும், சர்ஜரி கொடுத்த எலிகளுக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் திரும்பி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அது ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு இந்த டேப்லெட்ஸு. ஸோ இந்த டேப்லெட் வந்து இன்னும் FDA அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது எந்தெந்த கேன்சருக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா, பேன்க்ரியாஸ், அதுக்கப்புறமா வாயில் வர கேன்சர், அப்புறம் 2, 3 இன்னொரு சில நார்மலாக இந்தியாவில் நடக்கிற கேன்சருக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் இது இந்த லெவலில் தான் இருக்குது. FDA ரிப்போர்ட் FDA அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இதோடைய ஃப்யூச்சர் என்னன்னு தெரியும். ஸோ இது மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இதோட விலை வந்து வெறும் ₹100 தான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்ஹெல்தி டயட்டு, அதுக்கப்புறமா நமக்கு ரேடியேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இது மூலமாகவும் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ரியாக்டிவ் ஸ்பீஷஸ் வந்து உருவாயிருக்கும். இப்போ இதுவும் வந்து என்ன பண்ணும், நார்மல் செல்ஸை அட்டாக் பண்ணி கேன்சர் செல்ஸாக உருவாக்கும். ஸோ இதை உருவாக்காமல் தடுக்கிறதுக்கும் இந்த R+CU மாத்திரை வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற ரிசர்ச்சும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கு இது என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் தெரப்பி பார்த்தோம். ஒன்று அட்வான்ஸ்ட் லெவல் CAR T-செல் தெரப்பி, ஒன்று வந்து ரொம்ப எளிமையான வகையில் கேன்சரை ட்ரீட் பண்ணுற ஒரு மாத்திரையை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துலுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இம்யூனோதெரப்பி வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறது, இது வந்து கீமோதெரப்பி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே இதை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அந்த இம்யூனோதெரப்பி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா, அதில் கிறிஸ்பார் ஜீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்ப விலையாக இருக்குது. நாள் போக போக கிறிஸ்பார் டெக்னாலஜி விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கோழிகளில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக குறையும். இது நாள் போக போக அப்போ தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ரைஸ் பண்ணுங்கள். திருத்த வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மோரோவர் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.